பேராசிரியர் திரு நாகநாதன் அவர்கள். சட்டக்கதிர், சட்ட மனித உரிமை திங்களிதழ், தமிழ் மொழியில் சட்டம் கருத்தரங்கம் ஆகியவற்றை இணைத்து தமிழ்நாட்டில் நீதித்துறை ஒரு வரலாற்று பார்வை என்ற நூல் வெளியீட்டு விழாவையும் இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் சம்பத் அவர்களே, இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி இருக்கின்ற நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர் மதிப்பிற்குரிய ஏஆர் லட்சுமணன் அவர்களே, இந்த விழாவில் எனக்கு பின்னால் பேச உரையாற்றி இருக்கின்ற பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் இனமான பேராசிரியர் காலன்பழகன் அவர்களே, ஏனென்றால் பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் என்று சொல்வது இங்கே ஒரு பொருள் இருக்கிறது. நானே அவருடைய மாணவர் ஒரு வழியில் பேராசிரியர் அவர்கள் எனக்கு பாடம் கற்பித்த 2 பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் ராமச்சந்திரன் என்று வரலாற்றுத்துறையில் இருந்தார். அவர் பச்சைப்பட்டு கல்லூரியிலே எனக்கு பேராசிரியராக இருந்தார். பேராசிரியர் சி பாலசுப்ரமணியம் என்று ஒருவர் இருந்தார். இருவரும் மறைந்து விட்டார்கள். அந்த பேராசிரியர் சி பாலசுப்ரமணியம் தான் தமிழ் பாடம் நான் பயின்றேன். பேராசிரியர் சஞ்சீவ் என்று ஒருவர் இருந்தார், மறைந்து விட்டார், பேரறிஞர். அவர் ஒரு பேராசிரியர். இந்த 3 பேராசிரியர்களுக்கும் பேராசிரியராக இருந்தவர் இந்த பேராசிரியர். இதை பற்றியெல்லாம் தெரியாதவர்களுக்கு வேண்டுமானால் சட்டத்திலே ஒன்று இருக்கிறது, லா அண்ட் கன்வென்ஷன் என்று. சட்டம் வேறு, மரபு வேறு. நாம் மரபில் மனதில் என்று நிலைத்திருக்கின்ற பேராசிரியர் அவர்களை பேராசிரியர் கூறுவதிலே ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நீதித்துறை வரலாற்று பார்வை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இங்கே எனக்கு பின்னால் உரையாற்றி இருக்கின்ற நீதியரசர் கிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றிய நாகபூஷன் அவர்களே, இங்கு ஐநா மன்றத்திலும் பணியாற்றிய நண்பர் கண்ணன் அவர்களே, நண்பர் பாரதி ராஜா அவர்களே, ஏராளமான என்னுடைய நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். காலம் கருதி 5 மணித்துளியிலே நான் பேச வேண்டும் என்ற முடிவு பண்ணி இந்த விழாவிலே பேச இருக்கிறேன். தமிழ் மொழியில் ஒரு வார இதழ் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக வெளிவருகிறது. இதழ் வெளியிடுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. அதுவும் சட்ட இதழாக 16 ஆண்டுகளாக நண்பர் சம்பத் அவர்கள் இந்த இதழை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நண்பர் சம்பத் அவர்கள் அந்த சட்ட இதழில் மாதத்துக்கு ஒரு முறை வரும்பொழுது எனக்கு இதழ் வெளியே வந்தவுடன் காலையில் ஒரு தொலைபேசியில் பேசுவார். சட்ட கதிர் படித்து விட்டீர்களா, அதில் இருக்கின்ற குறைகள் என்ன, அதில் உள்ள நுரைகள் என்ன என்று என்னை சொல்லுவார். அதில் அம்பேத்கர் ஒருவரை குறிப்பிட்டார், ராங் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா இஸ் நோ லா என்று. சட்டமே தவறாக பொருள் கொண்டால் அது சட்டமே அல்ல என்று அம்பேத்கர் சொன்னார். ஆனால் இந்த சட்டக்கதிரிலே அது ஒரு தவறே வந்ததில்லை. ஏனென்றால் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளை தமிழில் கொண்டு வந்திருக்கிறார். தமிழிலே நீதிமன்றங்கள் இயங்க வேண்டும் என்று சம்பத் அடிக்கடி வலியுறுத்துவார். ஆனால் சம்பத் அவர்கள் அதற்காக பணி செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொன்று, சட்ட சொல் அகராதி தொடர்ந்து இந்த இதழில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நான் கூட மாநில கல்லூரியிலே சட்டம் பயின்றேன். இந்த சட்ட கதிர் மூலம் நான் பாடங்களை பெறுவதற்கு பெருந்துணையாக இருந்தது. திட்டமிட்டு இந்த சட்ட படிப்பை தமிழிலே எழுதினேன். ரொம்ப கடினமாக இருந்தது, ஆனால் அதற்கு உறுதுணையாக இந்த சட்டக்கதிர் இருந்தது. எனவே ஒரு தரமான இதழை 16 ஆண்டுகளாக நடத்தி வரும் சம்பத்துக்கு நான் பாராட்டு வழங்கியிருக்கிறேன். இன்னொன்று, அவர் வெளியிட்ட இந்த நூல் தமிழ்நாட்டின் நீதித்துறை வரலாற்று பார்வை, அதிலும் அவர் கடினமாக உழைத்து இந்த நூலை வெளியிட்டார். காரணம், சென்னை பல்கலைக்கழகத்திலே இன்டர்டிசிப்ளினரி பன்முக அணுகுமுறை என்ற அடிப்படையில் அவர் ஆய்வை தொடங்கினார். ஆய்வில் பல சங்கடங்கள் அவருக்கு விளைவிக்கப்பட்டன. அதையெல்லாம் மீறி இந்த ஆய்வுக்கட்டுரையை, PhD ஆய்வுக்கட்டுரை, முனைவர் பட்டத்துக்கான ஆய்வுக்கட்டுரையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வழங்கி ஒரு சாதனை படைத்து முனைவர் பட்டம் பெற்றார்.
அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சம்பத் அவர்கள் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் சட்டத்தை கொண்டு வருவதிலே முன்னிலை இருக்கிறார். இப்பொழுது கூட தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கிறது. தகவல் அறிவு உரிமை சட்டம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சாதாரண பாமர மக்களும் அரசு எப்படி நடைபெறுகிறது என்ற தகவலை அறிகின்ற உரிமையை இந்த சட்டம் வழங்குகிறது. தமிழிலே இது போன்ற சட்ட இதழ்கள் சாதாரண மக்களும் பயன்படுகிற அளவுக்கு வளர்ந்துவிட்டால் தகவல் அறியும் உரிமையை கூட சட்டத்தை வழி உரிமையை கூட நாம் இந்த சட்டக்கதிர் மூலம் பெற முடியும். அந்த அளவுக்கு சட்டக்கதிரில் பல தரமான கருத்துக்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அதற்காக என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத்து திருமணமே ஆகவில்லை. அவர்களுக்கு எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நிதியமைச்சர் மாண்புமிகு பேராசிரியர் அவர்கள். பெருமதிப்பிற்குரிய உச்ச நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு டாக்டர் ஏ.ஆர். விஸ்வநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி சிறப்பித்திருக்கின்ற மலேசிய தமிழ் மக்களுடைய தலைவர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ டாக்டர் ஏ. தாக்குவேல் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற மாண்பு எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்களே, இங்கே உரையாற்றிய அன்புக்குரிய டாக்டர் மு. நாகநாதன் அவர்களே, திருமதி டாக்டர் நாகபூஷன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் பெருமக்களே, தமிழ் ஆர்வலர்களே, தமிழ் புலவு சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த மகிழ்ச்சியான விழாவில் கடமை உணர்வோடு ஆற்றப்படக்கூடிய தொண்டினை சிறப்பிக்கின்ற அப்படிப்பட்ட இந்த விழாவில் இந்த அரிய நூல் தமிழ்நாட்டில் நீதிமுறை என்ற தலைப்பிலே வெளிவந்திருக்கிற அரிய நூலை வெளியிடுகிற இந்த விழாவில் நான் பங்கேற்று அந்த நூலை வெளியிடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டதற்காக நம்முடைய சம்பத் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற டாக்டர் டத்தோஸ்ரீ தாக்குவேல் அவர்களுக்கு 71வது அகவை இந்த சூழலில் பிறந்திருப்பதை சொல்லி இங்கே ஒரு வாழ்த்துறையும் பாடப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் நீதிமுறை எப்படியெல்லாம் இருந்தது என்பதை எழுதுவது மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் அவற்றையும் விளக்கி இன்று நீதிமன்ற அமைப்பு முறைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதை நமக்கு புலப்படுத்தி நீதிமன்றத்தில் எதிர்காலத்தில் தமிழ் ஆக்கம் பெற வேண்டும், தமிழ் மொழியில் தாய்மொழியில் தமிழ் மக்கள் நீதி பெறக்கூடிய முழுமையான நிலை உருவாக்க வேண்டும் என்பதை மிக திட்டவட்டமாக கருதுகிற நம்முடைய முனைவர் டாக்டர் சம்பத் அவர்கள் இந்த நூலை இயற்றியிருக்கிறார். அதே போல சட்ட கதிர் என்ற அருமையான ஒரு ஏட்டை தொடர்ந்து அவர் நடத்தி வருகிறார். அது எவ்வளவு முயற்சியோடு நடத்தப்படுவது என்பதை சட்டத்துறை சார்ந்தவர்கள், தமிழ் துறை சார்ந்தவர்கள் இருவரும் அறிவார்கள். ஏன்னா தமிழுக்காக ஒரு ஏடு தொடங்கினாலும் அது எளிதாக வெற்றி பெறாது.
சட்டத்திற்காக தொடங்கினாலும் தமிழில் இருக்கிற காரணத்தால் அதற்கு வெற்றி கிடைப்பது சற்று கடினம்தான். ஆனாலும் எதிர்நீச்சல் முறையில் இந்த சட்டக்கதிர் 7 தமிழ் சமுதாயத்தில் இடம்பெற்று நாடுகிறாள். அதை படிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை மெல்ல பெருக்கி அதன் மூலமாக சட்ட அறிவை சாதாரண மக்கள், அதிகம் படிக்காத மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த 7 பயன்படுகிறது. மற்றொரு வகையிலே சட்டத்தை தமிழில் சொல்ல முடியும், இயற்ற முடியும், நீதி வழங்க முடியும், நுணுக்கமான சிந்தனையை தமிழில் வெளியிட முடியும். ஆங்கிலத்தில் சொல்வதை தமிழில் சொல்ல முடியாது என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை என்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்கு அந்த சட்டக்கதிர் 7 மிக அடிப்படையான துணையாக விளக்குவது எண்ணி நான் சம்பத் அவர்களை அந்த 7ஐ நடத்துவதற்காக என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையாகவே சட்டம் என்பது ஒரு இருட்டறை. அதில் வழக்கறிஞர் வாதம் தூண்டாமணி வழக்கு என்று சொன்னார் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை, ஒரு கருத்தை, ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி அந்த பழமொழியை பயன்படுத்துகிறார். தூண்டாமணி வழக்கு என்று அண்ணா சொல்லவில்லை. அண்ணா எழுதுகிற போது பிரகாசமான வழக்கு என்று சொன்னார். ஒரு இடத்துல பேசுகிற போது சொன்னால் அந்த பிரகாசமான வழக்கை ஏழையினாலே பெற முடியாது என்று சொன்னார். வழக்கறிஞருடைய பெருமையும் அவர் குறிப்பிடாமல் இல்லை. சட்டம் ஒரு இருட்டறை. காரணம் அவ்வளவு சிக்கலாக அது வளர்ந்து விட்டது. அதில் நியாயம் பெறுவதற்கு சட்டத்தினுடைய துணையை தான் ஒவ்வொருவரும் நாட வேண்டும். அந்த துணையை நாட வேண்டுமானால் சட்ட வல்லுநராக இருக்கிற வழக்கறிஞருடைய ஆதரவு அவர்கள் மூலமாகத்தான் அந்த சட்டத்தில் உள்ள உண்மைகளை, சிக்கலை புரிந்து செயல்படுத்த முடியும். அது எல்லோராலும் எளிதாக பெற முடியாது. நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளே நெடிய படிக்கட்டுகள். அந்த நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறுவதற்கே கூட எல்லோராலும் இயலாது. சில பேர் ஏறுகிறார்கள், அவர்கள் வசதியானவர்கள் ஏறிய அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய கதவை அடைத்து விடக்கூடிய வல்லமை உடையவர்கள் கூட இருக்கிறார்கள். நீதிமன்றம் தங்களுடைய வழக்கை நடத்த முடியாமல் தடுத்து விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். நீதிமன்றம் இயல்பாக இயங்கினால் 3 மாத காலத்தில் வழக்கு முடிந்துவிடும். 3 ஆண்டுகளானாலும் வழக்கு எடுக்காமலே தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லவர்களும் இந்த நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள், உலகத்திலே இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் நீதிமுறை என்று எழுதப்பட்ட இந்த நூலை நான் காண்கிற போது சில எண்ணங்களை நான் வெளியிட விரும்புகிறேன். நீதி என்பது சட்டத்திற்கு அடக்கமானதல்ல. சட்டத்தை கடந்தது நீதி. சட்டங்களாலே கூட வரையறுத்து சொல்ல முடியாத வகையில் நீதி வழங்கப்பட வேண்டியது. சட்டம் துணைதான். சட்டம் மாடிக்கு செல்லுகிற மாடிப்படிதான். செல்லுகிற வல்லமை உடையவன் சட்டத்தை பயன்படுத்தி மேலே செல்வதும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதும் நீதி. அவன் அப்படி செய்கிறவன் அதையும் கூட ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, குறிக்கோளோடு நிறைவேற்றுவானே, ஆனால் அது அறம். அறம் உயிராக இருந்தால் சட்டம் உடம்பாக இருக்கிறது. அதில் நீதி ஆரோக்கியமாக இருக்கிறது. உயிர்தான் அறம். இது உலகமெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தால் எழுதப்பட்ட சட்டத்தை விட எழுதப்படாத சட்டம் மிக வலிமையானது என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எழுதப்படாத சட்டம் சமுதாயத்தாலே, அவருடைய பழக்க வழக்கத்தாலே நீண்ட காலமாக அவர்களை பொறுத்தவரையில் வளர்க்கப்பட்ட ஒரு சட்டம். உறவு முறையிலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் எழுதப்படாத சட்டம். நண்பருடைய நட்புறவு எழுதப்படாத சட்டம். காதல் கூட எழுதப்படாத சட்டம் தான். ஏமாற்றம் தான் எழுதப்பட்ட சட்டம். எனவே அந்த எழுதப்படாத சட்டம் தான் உலகமெல்லாம் மிக பழங்காலத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டிலேயும் அப்படித்தான். சங்க காலத்திற்கு முன்னாலே, தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாலே, இன்னும் சொல்லப்போனால் நாகரிக படிக்கட்டுகளில் ஏறி வருவதற்கு முன்னாலே மனிதன் இயற்கையான உணர்வோடு வாழ்ந்த காலத்தில் எழுதப்படாத சட்டம்தான் அவனுக்கு வாழ்வு வைத்தது.
சோதவர் மக்களிடத்தில் எந்த சட்டம் இன்றைக்கு இருக்கிறது? மலைவாழ் மக்கள் புறவரிடத்தில் எந்த சட்டம் இருக்கிறது? ஒரு கிராமத்தில் உள்ள எளிய மக்கள் பல பேர் சேர்ந்து அந்த கிராமத்து மக்களாக வாழ்கிறார்களே, அவரிடத்தில் எந்த சட்டம் இருக்கிறது? எந்த சட்டம் அவர்களுக்கு தெரியும்? ஆகவே எழுதப்படாத சட்டம்தான் சட்டங்களுக்கு முன்னால் சட்டத்தினுடைய தாயாக இருக்கிறது. இங்கிலாந்து நாட்டிலே கூட அரசியல் சட்டம் எழுதப்படாத சட்டமாகவே இங்கிலாந்து நாட்டினுடைய பெருமை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இங்கிலாந்து உயர்ந்து வரக்கூடிய அளவுக்கு எழுதப்படாத சட்டம் அவர்களுக்கு அடிநிலையில இருந்து அவர்களை பாதுகாக்கிறது. இந்த எழுதப்படாத சட்டத்தை அடிப்படையாக வைத்து நாம் எண்ணி பார்ப்போமேயானால் மனிதனுடைய மனச்சார்ந்துதான் நீதிபதி. அந்த மனச்சார்ந்தை தூண்டுவதுதான் அறநூறுடைய நோக்கமாக இருந்தது. திருக்குறள் போன்ற நூல்கள் மனிதனை மனச்சான்றோடு வாழ்வதற்கு தூண்டின. மனச்சான்றை ஒன்றுவிட்டு மனிதனை பிரித்து மனிதனை வேறுபடுத்தி ஒரு சட்டம் உருவானது மனு நீதி. மனச்சான்று நீதி, திருக்குறள் நீதி. மனச்சான்றை வீழ்த்திவிட்டு மனிதனை வீழ்த்திய நீதி மனு நீதி. எனவே அப்படியெல்லாம் ஏற்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் நீண்ட காலத்திற்கு முன்னாலே இருந்து இயல்பாகவே ஊரார் கூடி வாழ்கிற வாழ்க்கை இருந்த காரணத்தால் ஊர் இருந்தது, ஊர் அவை இருந்தது, அம்பலம் இருந்தது, மன்றம் இருந்தது. அம்பலம் தான் திரு கோயிலாகவும் இருந்தது. திருக்கோயில் பெரிய ஏற்பாட்டோடு உள்ள திருக்கோயில் அல்ல. திருக்கோயில் ஒரு அடையாளம்.